Hey, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 100 days of Spring Boot Microservices Bootcamp வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். As already mentioned, if you are a subscriber of our channel, நான் வந்து already வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். We are going to start our 100 days of Spring Boot Microservices Bootcampன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சப்போர்ட் வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் திஸ் இஸ் த டே 1 ஆஃப் தட் boot camp. Before moving on to learning Spring Boot Microservices concept, நமக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இஃப் we are clear on that and if we know the basic concept of what is this, what is that and all, then அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். if we are going to learn something, அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் they will ask us the question. அவ்வளோதான். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்லித்தர கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பட் பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் லேர்னிங் ஜேர்னி, ஐ வாண்ட் யூ ஆல் டு நோ சம் பேசிக் ஸ்டெப்ஸ். தென் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் us டு லேர்ன் மோர் ஸ்டெப்ஸ் ஆன் திஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்னா என்ன, வெப்னா என்ன, இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு ரிவைஸ் திஸ். பேசிக்காக இன்டர்நெட்னா என்ன, வெப்னா என்ன. இன்டர்நெட்னா குளோபல் நெட்வொர்க்ஸ் வேர் அவர் கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட். இப்போ என் கம்ப்யூட்டர் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்குன்னா விச் இஸ் அன் இன்டர்நெட். கரெக்டுங்களா? அப்போ வெப் அப்படின்னா என்னன்னா, வெப்னா அந்த இன்டர்நெட்ல கனெக்ட் ஆன கம்ப்யூட்டர்ஸ்ல ஐ வாண்ட் டு ஆக்சஸ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் வெப். இப்போ இன்டர்நெட்னா என்ன, நம்மளோட சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆயிருக்குது இல்லையா, அதுதான் இன்டர்நெட். அண்ட் தென் வந்து விச் மீன்ஸ் இன்டர்நெட்னா நெட்வொர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வெப் அப்படின்னா என்னன்னா, கனெக்டான அந்த நெட்வொர்க் வச்சு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கூகுள் அந்த மாதிரியான சைட்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வெப். See, internet is a global network of computers connected to each other. It's the hardware. Hardware na என்னோட computer is a hardware plus connections. Connection என்றது என்னது, நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் நெட்வொர்க். It allows devices to communicate using protocols like TCP or IP. It supports many services, not just the web. Think of it like a road and highways that connect cities. Which means நான் வந்து என்ன சொல்றேன், வெப் மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்க லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியாது. எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வெப் அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப், which means www. which is a service on the network, which is a service on the internet. A web is a short form of World Wide Web. Is one way to use the internet. It consists of websites, web pages, uses browsers like Chrome, Safari to access the content. Runs on a protocol like HTTPS or HTTP. Okay, so internet அப்படின்னா என்னது, which is a global network where computers are connected. Webனா என்னது, அந்த கனெக்ட் ஆன டிவைசஸ்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா, த்ரூ நெட்வொர்க். That is what web. Okay, and then how web works. Web எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, see, நான் வந்து என்னோட குரோம்ல ஒரு URL டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. The Chrome which I am typing is something like a client. எனக்கு நான் என்ன ரெக்வெஸ்ட் வேணும்னு சொல்லி கிளைண்ட் கிட்ட சொல்றேன். கிளைண்ட் வந்து எனக்கு தேவையான ரெக்வெஸ்டை எல்லாம் போய் சர்வர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ வெப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சர்வர் அனாலஜில தான் ஒர்க் ஆகுது. வெப் யூசஸ் கிளைண்ட் சர்வர் மாடல் விச் இஸ் பேசிக்கலி கான்வர்சேஷன் பிட்வீன் டூ. கிளைண்ட்ன்றது நான் வந்து எதுல என்னோட ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்றேனோ தட் இஸ் வாட் கிளைண்ட். சர்வர் அப்படின்னா என்னன்னா, ரிமோட் கம்ப்யூட்டர் ஹோஸ்டிங் தோஸ் வெப்சைட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர்னா, இப்போ நான் www.google.com வேணும்னு சொல்றேன், விச் இஸ் மை ரெக்வெஸ்ட். என்னோட சர்வர்னா நான் அந்த google.com எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கோ, அந்த வெப்சைட் எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கோ தட் இஸ் வாட் அ சர்வர். இப்போ நீங்க வந்து கூகுள்ல அந்த மாதிரி வந்து உங்களோட ரெக்வெஸ்ட்டை செலக்ட் பண்றீங்க, which means www.google.com அந்த மாதிரியான ஒரு URL என்டர் பண்றீங்க அப்படின்னா, the browser needs to find the
வெப்சைட் கரெக்ட்டுங்களா? இப்ப நான் google.comனு கொடுக்குறேன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணும்னா, இட் won't சர்ச் வித் த google.comனு சொல்லி சர்ச் பண்ணாது. இட் வில் கன்வெர்ட் அவர் ரெக்வெஸ்ட் இன்டு அ ஐபி. ஓகேங்களா? அந்த ஐபியை வச்சுதான் ஃபைண்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் தட் ஐபி நமக்கு வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸை சர்வர்ல இருந்து எடுத்து கொடுக்கும். ஸோ த கன்வர்ஷன் ஆஃப் ஐபி, சாரி, நம்மளோட டொமைன் நேம் இன்டு ஐபி, which means நான் கொடுத்திருக்கேன் இல்லையா URL www.google.com ன்னு சொல்லிட்டு, which is a domain name or URL. அந்த URL ஐபியா கன்வெர்ட் பண்ணி and then ஐபியை எகைன் வந்து எனக்கு URL கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். the thing is called as domain name system. Okay, the conversion of domain name to IP and IP to domain name is known as a domain name system. For example, let me open the Chrome. இப்ப இந்த குரோம்ல பாத்தீங்கன்னா www.google.com ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, it will redirect me to the google.com. இப்ப நான் என்ன பண்றேன், what is my DNS ன்னு சொல்லி கொடுக்குறேன். What is my DNS? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், www.google.com ன்னு சொல்லி செலக்ட் பண்றேன். See, based on the location நமக்கு DNS for that particular link நமக்கு கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஎஸ்ல இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் google.com கிடையாது, கனடால இல்ல, மெக்சிகோல இல்ல. ஓகே, நம்ம இந்தியாவுக்கு தேடுவோம். Control F இந்தியா. சி, இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ஐடி இருக்கா, நான் இதை வந்து செலக்ட் பண்ணி எகைன் வந்து ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணதே என்ன இருக்கு, நான் வந்து ஐபி அட்ரஸ் தான் கொடுத்தேன், ஆனா எனக்கு என்னவா மாறி இருக்கு, யூஆர்எல்லா வந்திருக்கு. கரெக்டா? விச் மீன்ஸ் என்னால ஒரு டொமைன் அட்ரஸ வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுவுமே பாத்தீங்கன்னா if it is 1 or 2 okay, பட் ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு அட்ரஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ என்னால இதை வந்து மெமரைஸ்ல வச்சுக்கவே முடியாது. சோ ஹியூமனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதால நான் ஹியூமன் ரீடபிள் லிங்கா தருவேன். இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஐபி அண்ட் தென் அந்த ஐபியை வச்சு நமக்கு டேட்டா ஃபெச் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் வாட் டொமைன் நேம் சிஸ்டம் மீன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த URL மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா which is a https://www.google.com. What is this HTTPS means? Which is a secure connection. ஓகேங்களா? HTTPS அப்படின்றது என்னன்னா which is a secure connection over the internet. That is why we are giving like HTTPS. Okay? Okay. Then see, that is what இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப வந்து நம்ம URL என்டர் பண்ணதையும் browser will ask for the domain name system to convert the domain name into an IP address. நான் கொடுத்திருக்க www.google.comன்றது domain name, respective IP address for that என்னவோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். கன்வெர்ட் பண்ணிட்டு it will fetch the data based on that IP and give it back to us. Inside this வந்து DNS அப்படின்னா simply it will work like a phone book. Browser வந்து it will check for a cache if it is already seen before. அப்படி இல்ல அப்படின்னா DNS சர்வரை கால் பண்ணி நம்மளோட ஐபியை வாங்கும். which means நான் ஆல்ரெடி google.com என்னோட சர்வர்ல என்னோட கிளைண்ட்ல கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. if it is already there, that cache will be there and I can straight away fetch the data. if it is not there, then நான் போய் DNS சர்வர்ட்ட கேட்டு இதுக்கு தேவையான ஐபியை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பா. நான் அப்பதான் போய் எந்த அப்ளிகேஷன் அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? எஸ். establishing connection, which means now your browser knows where to go. first வந்து என்னோட browser already இந்த google.comன்றத சர்ச் பண்ணிருந்துச்சுன்னா கேஷே இருக்கும். with that I will fetch it. if not, நான் DNS சர்வர்ல கேட்டு என்னோட ஐபி எடுத்துப்பேன். then என்னோட கனெக்ஷனுக்கு தெரியும் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. it creates a connection using
transmission control protocol, which means TCP. If it is a secure, it also uses, see, எனக்கு எங்க போகணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலை வச்சு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிப்பேன். இஃப் இட் இஸ் அ HTTPS, I will use another layer to encrypt a communication data. என்ன லேயர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி TLS யூஸ் பண்ணுவேன். TLS யூஸ் பண்ணி என்னோட கனெக்ஷனை, என்னோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுவேன், which encrypts the data for communication. Okay? Then sending HTTP request, your browser sends a request like, hey server, send me the home page. This uses the HTTP or HTTPS. இப்ப வந்து பாத்தீங்கன்னா get HTTP 1/1. ஓகே, எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து அந்த ரெக்வஸ்ட் சென்டிங் HTTP ரெக்வஸ்ட், நான் வந்து ரெக்வஸ்டே இப்பதான் சென்ட் பண்றேன். ஆஃப்டர் தட் சர்வர் க்ராஸ் பண்ணும். இந்த சர்வர் வந்து receives the request, it might run backend codes. சர்வர் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்ல சர்வர் சைடு அப்ளிகேஷனை தான் டெவலப் பண்ண போறோம், which means backend application. சர்வர் வந்து receives the request, it might run on the backend code like நம்ம எழுத போற ஜாவா கோட் இருக்கு இல்லையா, அதுல ரன் பண்ணும். அண்ட் தென் எனக்கு ஏதாச்சும் டேட்டா ஃபெச் பண்ணணும்னா இட் மே query the data to database. ஓகே, அண்ட் தென் இட் வில் ப்ரிப்பேர் அ ரெஸ்பான்சஸ் லைக் JSON ஆவோ HTML ஆவோ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ரெஸ்பான்ஸ் சர்வர் வந்து ஸ்டேட்டஸ் கோடா சென்ட் பண்ணும். if it is 200 na 200, okay, status கோடா சென்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து if you want to send the whole content as a response, it will share like a HTML or CSS response. Okay, then browser renders that page and build the page for visualization for a user who has requested the request. ஓகேங்களா? ஓகே, so this is how நம்மளோட HTTP வந்து behind the scene எப்படி ஒர்க் ஆகுது, which means நம்ம வெப் எப்படி behind the scene ஒர்க் ஆகுது. சிம்பிளி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு URL கொடுப்பேன். அந்த URL வந்து ஆல்ரெடி கேஷா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா DNS சர்வர்கிட்ட போய் என்ன IP வேணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டிவ் ஐபியை கெட் பண்ணும். அண்ட் தென் it will establish a connection using a transmission control protocol, or else if it is a HTTPS, it will uses a transport layer. It will uses a transport layer security. ஏன்னா வந்து HTTPS na secured layer, so it will uses a HTTPS அப்படின்னா transport layer security over the transmission control protocol. அதுக்கப்புறம் நம்ம HTTP request வந்து என்ன சொல்லணும்னா, hey server எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லுது. Once it is done, server வந்து process பண்ணும் backendல. If it wants any data, it will fetch from the database and then server வந்து response send பண்ணும். Response will be of status code or else which is a whole content கூட அது எனக்கு send பண்ணலாம். After that it will be visible for the user who has requested those requests. Okay, client server communicationல தான் நம்மளோட வெப் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இப்ப client server அப்படின்னா என்ன? கிளைண்ட் அப்படின்னா என்ன? டிவைஸ் which is asking something. நான் வந்து என்னோட UIல நான் பாக்குற எல்லாமே எனக்கு கிளைண்ட் தான். என்னோட குரோம் கிளைண்ட் தான். பிகாஸ் நான் வந்து என்னோட டிவைஸ் கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் google.com கேட்கிறேன்னா as a client I am requesting something. Okay, so that is what client. It will request something and then it waits for the response. Once response வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பேக் பண்ணும். இப்போ மோஸ்ட்லி வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல கிளைண்ட்ன்றத நீங்க ஃப்ரண்ட் எண்ட்னு எடுத்துக்கோங்க, சர்வர் அப்படின்றத பேக் எண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல நான் என்னெல்லாம் கேட்கறேனோ அதுக்கு போய் டேட்டாவை பேக் எண்ட்ல இருந்து சர்வர் ஃபெச் பண்ணிட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல என் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? That is what client server architecture. So client na enna? A device or software that asks something. It sends a request and waits for the response. It displays the result to the user. Ipa na Chrome browser, after that mobile apps like Instagram la na message send பண்றேன். After WhatsApp la messages send பண்றேன். Even something whatever லிங்க்டின் என்னவா இருந்தாலும் which is a client server. ஓகேங்களா? which நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்றேன். அந்த ரெக்வஸ்டுக்கான ரெஸ்பான்ஸ்க்கு I will be wait for that. Once the response came back, I will
See that is what client. Server அப்படின்னா என்ன? சர்வர்னா இவ்வளோ நேரமா நான் ரெக்வஸ்ட சென்ட் பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நான் பாப்பேன்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த ரெக்வஸ்ட சென்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் யார்கிட்ட இருந்து நான் எடுப்பேன் அப்படின்னா சர்வர்ல இருந்து தான் எடுப்பேன். சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் அல்லனா ப்ரோக்ராம் தட் ப்ரொவைட்ஸ் த சர்வீஸ். It listens for the incoming request, process them, sends back the response. இப்ப ரெக்வஸ்ட் வருதா அப்படின்னா ஓகேப்பா இவங்க இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணி எனக்கு அந்த ரெஸ்பான்ஸை சென்ட் பேக் பண்ணும். தட் இஸ் வாட் சர்வர். சர்வர் அப்படின்னா இஸ் த பிளேஸ் வேர் இட் இஸ் ஹோஸ்டிங் அ வெப் பேஜ். டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டோரிங் அ டேட்டா. ஓகே, the website visits is stored and served by server. A website which you visit is stored and served by server somewhere on the internet. Okay, இப்ப சர்வருக்கும் கிளைண்ட்டுக்குமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிளைண்டோட கேரக்டரிஸ்டிக்னா which is an user interface. யூசரா நான் பாக்குறது எல்லாமே வந்து கிளைண்ட் தான். அண்ட் தென் ரெக்வஸ்ட வந்து சென்ட் பண்ணும் and wait for the data. ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும் and receives the டேட்டா. சர்வரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா சர்வர் எப்பயுமே வந்து ஆனா இருக்கணும். விச் மீன்ஸ் எத்தனை டைம் எப்போ எந்த டைம்ல வந்து ஒரு யூசர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா சர்வர்ன்றது இஃப் யூ அஷ்யூம் 10 o'clock நான் தூங்கிடுவேன், அப்ப 10 o'clock வரைக்கும் அந்த சர்வர் ஓப்பனா இருந்துச்சுன்னா ஓகேவா அப்படின்னு கேட்டா 10 o'clock நான் தூங்கிடுவேன். இட்ஸ் மை சினாரியோ. ஆனா ஒரு சிலர் வந்து 11 o'clock 12 o'clock தான் தூங்குவாங்கன்னா தட் இஸ் தேர் சினாரியோ. கரெக்டுங்களா? அப்ப 11 o'clock 12 o'clock தூங்குறவங்க அது வரைக்கும் வந்து கண்டிப்பா ரெஸ்பாண்ட சென்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து என்னோட சர்வர் நீட் டு ரெஸ்பாண்ட், ரைட்? சோ யாரு எப்ப ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் இட் நீட்ஸ் டு ப்ராசஸ். ஸோ ஆல்வேஸ் சர்வர் வந்து ஆன்ல தான் இருக்கணும். அண்ட் தென் ஒரு ரெக்வஸ்ட் இப்ப ஆஸ் அ யூசர் நான் டெவலப் பண்ற சிஸ்டம் வந்து ஒரு ரெக்வஸ்ட ஹேண்டில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோட லோக்கல்ல டெவலப் பண்றேன். இட் இஸ் ஹேண்ட்லிங் ஒன் ரெக்வஸ்ட், பட் இட் இஸ் நாட் த சினாரியோ. மோர் தேன் என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் தான் ஒரு நிமிஷத்துக்கு வரும் அப்படின்னு எந்த ஒரு ஷியூரிட்டியும் கிடையாது. இட் வில் ஹேண்டில் a lot of request. It needs to handle a multiple request. Okay, and then request ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் இட் நீட்ஸ் டு சென்ட் மீ த டேட்டா ரிட்டர்ன். ஏன்னா வந்து சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் கிளைண்ட் வந்து ஒர்க் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இட் நீட்ஸ் டு சென்ஸ் மீ த ரெஸ்பான்ஸ் பேக், சென்ஸ் மீ த டேட்டா பேக். The next thing is API. API அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் which means it is going to interact with each other. Which means API னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is a way for communicating with each other. ஓகே, ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்னா ஒரு லாங்குவேஜ மீடியமா வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இட் வில் பி கம்யூனிகேட்டட் யூசிங் API calls. ஓகே, so API is something where two software systems to communicate with each other. இது என்னென்ன சொல்லுன்னா எனக்கு என்ன தேவை, what request you can make, how to make them, and what response you will get. Those and all are defined in a API. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியல் வேர்ல்ட் அனாலஜி என்ன எடுத்துக்கலாம்னா கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு காஃபி ஷாப்க்கு இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறேன். ஆஸ் அ கஸ்டமர் ஐ எம் அன் அப்ளிகேஷன் பிகாஸ் நான் தான் ரெக்வெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ ஐ எம் அன் அப்ளிகேஷன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கிச்சன்ன்றது இன்னொரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஐ எம் அன் அப்ளிகேஷன் அண்ட் கிச்சன் இஸ் அனதர் அன் அப்ளிகேஷன். கிச்சன் வந்து என்னோட ரெக்வெஸ்டுக்கு அதுக்கேத்த மாதிரி ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணி எனக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்க போகுது. நானும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். அந்த ரெக்வெஸ்ட் பேஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போதா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன். கரெக்டா? ஓகே, இப்ப மெனு அப்படின்றது என்னன்னா API ஸ்பெசிபிகேஷன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்களோட ஷாப்ல இருக்கு. ஸோ யூ கேன் ஆர்டர் இட்.
That is the API specification. இந்த மெனு அந்த prices எல்லாமே அந்த API specificationல இருக்கும். நீங்க இதை ஆர்டர் பண்ணா என்ன கொடுப்போம், லைக் தட். ஓகே, ஸோ தட் இஸ் அன் API ஸ்பெசிஃபிகேஷன். இப்ப எனக்கும் கிச்சனுக்கும், ஐ மீன் ஐ எம் அ சர்வீஸ் அண்ட் கிச்சன் இஸ் ஆல்சோ அ சர்வீஸ். ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நடுவில் யார் இருப்பா, வெயிட்டர் இருப்பாங்க. ஸோ வி கேன் கால் தம் as an API. இப்ப எனக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வேணும்ன்ற ரெக்வஸ்ட நான் கொடுக்குறேன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நான் போய் கிச்சன்ல கொடுக்க முடியாது. ஐ வாண்ட் டு கனெக்ட் த்ரூ அன் API which means வெயிட்டர். வெயிட்டரை வச்சு தான் நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ ஆஸ் அ கஸ்டமர் ஐ வில் ரெக்வஸ்ட் ஃபார் அ சிக்கன் பிரியாணி. த வெயிட்டர், த API will send that request to the another system, another service. அவங்க கிட்ட போய் அவங்க சிக்கன் பிரியாணி கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. once they done what they want to do, they will send that response back. நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு சிக்கன் பிரியாணி எனக்கு ரிட்டர்ன் தருவாங்க. அதையும் ஸ்ட்ரெயிட்டாவே என்கிட்ட கிச்சன்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க. த வெயிட்டர் which is an API எனக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணும், கரெக்டா? திஸ் இஸ் ஹவு எனக்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் நான் வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்றது த்ரூ API. ஓகே, there are 4 types of API. ஒன்னு வந்து public API, then private API, after that partner API and then composite API. I think partner API வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் API அப்படின்னா என்னன்னா, இந்த APIஸை யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாரு வேணாலும் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த APIஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப் APIஸ், அதுக்கப்புறம் வந்து வெதர் APIஸ் எல்லாமே வந்து ஓப்பன்லி அவைலபிள் ஃபார் எனி அதர் யூசர்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த API வச்சு நீங்க என்ன வேணா டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பப்ளிக் API அப்படின்னா என்னன்னா which is available to anyone. ஓகே, யாரு வேணும்னாலும் அந்த API யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரைவேட் API. பிரைவேட் API அப்படின்னா என்னன்னா, பிரைவேட்னா என்ன, அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆஸ் அ ஜாவா நம்ம படிச்சதை பொறுத்து பிரைவேட்னா விச் இஸ் ஆக்சசிபிள் ஒன்லி இன்சைட் அ கிளாஸ். அதே மாதிரி பிரைவேட் API அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆக்சசிபிள் ஒன்லி within the organization. ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டுமே யூஸ் பண்ற API தான் என்னன்னு சொல்லுவோம்னா பிரைவேட் API. இப்ப பிரைவேட் API அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் யாருக்குமே அந்த API பத்தி தெரியாது. இன்டர்னல் சிஸ்டம் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றது தான் பிரைவேட் API. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, பேரோல்ன்ற அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் யூஸ் HR systems talk to employee database. ஸோ இப்போ எம்ப்ளாயி பேரோல் வந்து இப்போ HR சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த எம்ப்ளாயிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த API வச்சு கால் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி API அண்ட் பேரோல் API which is an internal API, private API within an organization மட்டும்தான் அவங்கள தெரியும். தென் பார்ட்னர் APIன்னு ஒன்று இருக்கு. பார்ட்னர் API அப்படின்னா என்னன்னா, there will be a partnership. ஓகேங்களா? இப்ப வந்து ஸ்பெசிபிக் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அமேசான் வச்சுக்கோங்க. அமேசான் வந்து கூகுள் ஜிபேயோட API வச்சிருப்பாங்க, போன்பேயோட API வச்சிருப்பாங்க. whenever we place an order it will route to those APIs. so இவங்க எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. so அந்த பார்ட்னர் கம்பெனிஸ் கேன் யூஸ் தட் API. that is what partner API. ஆஃப்டர் தட் காம்போசைட் API அப்படின்னா என்னன்னா, மல்டிபிள் ரெக்வெஸ்ட ஒரே APIல கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கால் பண்றதுதான் காம்போசைட் API, which means this API is combine multiple request into one. எதுக்கு அப்படின்னா to reduce the number of API calls and improve the performance. இப்ப உங்களுக்கு based on the user details orders வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் த யூசர் டீடைல்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும், ஆர்டர்ஸ் அண்ட் பேமெண்ட் ஹிஸ்டரி வேணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃபர்ஸ்ட் யூசரை ஃபெச் பண்ணு, அண்ட் தென் ஃபார் தட் பர்டிகுலர் யூசர் ஆர்டரை ஃபெச் பண்ணு, அண்ட் தென் ஃபார் த பர்டிகுலர் ஆர்டர்ஸ் பேமெண்ட் ஹிஸ்டரியை ஃபெச் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ஒரு யூசருக்கு ஆனா ஆர்டர்ஸ் அண்ட் பேமெண்ட் ஹிஸ்டரி ஆஸ் அ ஹோலா ஃபெச் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தட் இஸ் வாட் composite API. Instead of doing each and every API call singly, I will be combining all this multiple call into a single API. This will reduce the API calls and improve the performance.
அண்ட் தென் ஒன்ஸ் ஏபிஐனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஏபிஐயோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐயும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் another one is ஏபிஐ கால்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். there are a lot of இப்ப ஏபிஐ நான் வந்து கால் பண்றேன் அப்படின்னா சிம்பிளி நான் கால் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் யூ வாண்ட் டு கிவ் சம் இன்ஃபர்மேஷன், ஐ வாண்ட் டு அப்டேட்டா டெலிட்டா அந்த மாதிரி நான் சொல்லணும் இல்லையா, தட் இஸ் வாட் ஏபிஐ கால். இப்ப நான் கிச்சனுக்கு போய் எனக்கு இந்த ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுட்ல ஸ்பைசஸ் பத்துல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வேணும் சொல்லணும். அப்படியும் இல்லையா, எனக்கு அந்த ஃபுட்டு வேணாம், எல்லாரும் வந்து அந்த ஃபுட் வந்து ஆல்ரெடி கன்சியூம் ஆயிடுச்சு, we can remove that from menu, whatever it is. நம்ம வந்து நம்மளோட ஏபிஐ கால if it is what action I need to do னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து get அப்படின்னா என்னன்னா, get means I am going to get something, கரெக்டுங்களா? கெட் கால் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு கெட் சம்திங். ஸோ இந்த கெட் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் டு ரிட்ரைவ் அ டேட்டா ஃப்ரம் த சர்வர். நான் சர்வர்ல இருந்து டேட்டா கெட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது we will be using a get call. The get call is used to retrieve data from the server. இது வந்து சர்வர்ல இருந்து டேட்டாவை வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர we cannot modify anything in this get call. For example, fetch all users, ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இஃப் இட் இஸ் அன் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், இந்த மாதிரியானதெல்லாம் கெட் பண்றதுக்கு we will be using a get call. போஸ்ட் அப்படின்னா see I am providing you a request to add something on the server. இப்ப நான் வந்து என்னோட மெனுல வந்து சிக்கன் சூப்ன்ற ஒண்ணு இல்ல, so I will be requesting you I will be requesting to add chicken soup in the menu. So போஸ்ட் அப்படின்னா என்னன்னா புதுசா கிரியேட் பண்றது, போஸ்டிங் சம்திங் டு த சர்வர். போஸ்ட் அப்படின்னா நான் டேட்டா கொடுக்க போறேன், அதை பேஸ் பண்ணி அது எனக்கு பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ல டேட்டாவை கிரியேட் பண்ண போகுது. தட் இஸ் வாட் போஸ்ட் கால். யூஸ்டு டு கிரியேட் அ நியூ டேட்டா, சென்ஸ் டேட்டா டு சர்வர் அண்ட் கிரியேட் அ நியூ யூசர். புட் அப்படின்னா என்னன்னா ஐ எம் கோயிங் டு அப்டேட் சம்திங் ஆன் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. which means இப்ப என்கிட்ட சிக்கன் ரைஸ் இருக்கு, அது ரொம்ப ஸ்பைசியா இருக்கு, ஐ வாண்ட் சம் லிட்டில் ஸ்பைஸ் கம்மியா வேணும் அப்படின்னா சிக்கன் ரைஸ் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த டேட்டா, அதுல நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க டேட்டால நான் அப்டேட் பண்றதுக்கு பேர் என்னது, புட். இட் வில் ரீப்ளேஸ், நான் சிக்கன் ரைஸ்ல இருக்க ஸ்பைசஸ் கம்மி பண்ணுங்கன்னா இட் வில் ரீப்ளேசஸ் த ஹோல் என்டையர் டேட்டாவே தவிர நாட் அ சிங்கிள். இப்ப நான் ஸ்பைசஸ்னா ஒரு இடத்துல மட்டும் ஸ்பைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுவேன், ஹோலா தானே ஸ்பைஸ் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால வந்து இட் வில் பி கோயிங் டு அப்டேட் த ஹோல் டேட்டா, நாட் த சிங்கிள் ஒன். அண்ட் தென் பேட்ச் அப்படின்னா பார்ஷியல் அப்டேட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை ஹோலா அப்டேட் பண்ணணும்னா நான் புட் கொடுப்பேன். பேட்ச் அப்படின்னா விச் இஸ் அ பார்ஷியல் அப்டேட். ஓகே, ஸ்பெசிபிக் ஃபீல்ட மட்டுமே அப்டேட் பண்றதுக்கு பேர் தான் பேட்ச். டெலிட்னா இந்த டிஷ் நல்லா இல்லைங்க உங்க ஹோட்டல்ல, ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் டெலிட். ஓகே, ஆஃப்டர் திஸ் வாட் இஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு ஆஃப்டர் சொல்றேன். ரெஸ்ட் ஏபிஐனா என்ன? ஏபிஐனா விச் இஸ் அன் இன்டர்மீடியேட் டு கம்யூனிகேட் வித் டூ அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னா என்னன்னா ரெஸ்டோட ஃபுல் ஃபார்ம் representational state transfer. Representational state transfer application protocol interface is a way for systems to communicate over HTTP standards. அதாவது REST அப்படிங்கிறது which is used to communicate in a HTTP protocol வச்சு கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் நம்ம REST APIன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த REST API வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா which is a stateless resource-based application. Stateless resource-based application, that is what REST API. Resource-based அப்படின்னா என்னன்னா நான் ஏபிஐல கொடுக்குற எல்லாமே வந்து ரிசோர்ஸ் தான். ஓகேங்களா? எவ்ரிதிங் இன் ஏபிஐ இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் யூஆர்எல் இருக்கும், ஆஃப்டர் தட் வந்து எனக்கு இப்போ googlemap.com/ நான் ஒரு லொகேஷன் போறேன், அந்த லொகேஷன் எவ்ரிதிங் ஆஃப்டர் தட் பேஸ் யூஆர்எல் எவ்ரிதிங் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ரிசோர்சஸ். ஸ்டேட்லெஸ் அப்படின்னா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெச் யூசர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏபிஐ கால் பண்றேன்.
எகைன் வந்து அதே ஏபிஐ கால் பண்றேன்னா சர்வர் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ணி எல்லாம் எங்கேயுமே வச்சிருக்காது. ஈச் ரெக்வஸ்ட் நீட்ஸ் நான் வந்து ஆல்ரெடி யூசர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அதனால எகைன் வந்து நான் யூசர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த ரெக்வஸ்ட்ல கொடுக்கணுமான்னு கேட்டா கொடுக்கணும். இட் இஸ் நாட் ஸ்டோரிங் த டேட்டா ஆஃப் த கிளைண்ட் ஸ்டேட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு ஷேர் த கண்டென்ட்ஸ் வாட் எவர் ரெக்வயர்ட் ஃபார் தோஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ன்றது தாண்டி ரெஸ்ட் ஏபிஐ இன்னுமே கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் டிசைன் பண்றது ரெஸ்ட் ஏபிஐ வச்சுதான். ஸோ அதனால வந்து ரெஸ்ட் ஏபிஐ இஸ் அ பாப்புலர் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஓகேங்களா, which uses a HTTP request to access and use data. HTTP protocol வச்சுதான் யூஸ் ஆகுது. தென் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுமே வந்து HTTP protocol தான் ஃபாலோ பண்ணும். Data in particular type which is sent over the network and received. நான் வந்து நெட்வொர்க்ல சென்ட் பண்றதும் ரிசீவ் பண்ற டேட்டாவும் JSON or XML ஃபார்மேட்ல தான் இருக்கும். HTTP means whatever I'm sharing or whatever I am getting which is will be on the JSON or XML format. REST வந்து ஸ்டேட்லெஸ்னா என்னது? ஈச் ரெக்வஸ்ட் ஃப்ரம் அ கிளைண்ட் டு சர்வர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டெய்னா இருக்கணும். பிகாஸ் த சர்வர் won't store our state. ஓகே, நம்ம செஷன் அந்த மாதிரி எதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் whenever you are requesting something you need to share all the data for the REST. REST API வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, which follows the client server architecture. And then we already know what is stateless, and REST API follows stateless. And it will be using the URI, which means நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, யூஆர்எல்னா என்னது? டொமைன் நேம். கரெக்டுங்களா? அந்த டொமைன் மாதிரி தான் ஃபாலோ ஆகும். இப்போ வெப் சர்வீசஸ் எல்லாம் வந்து இப்ப வெப் சர்வீசஸ் பில்ட் ஆன் த ரெஸ்ட் ஏபிஐ ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னா which means ரெஸ்ட் வெப் சர்வீசஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? which means restful web services. Web services which is built following the restful web architectural style or known as restful web services. ஓகே, காமனா வந்து இதுலயும் இந்த சேம் மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெட், போஸ்ட், புட், ஃபெட்ச், டெலிட் இதெல்லாமே தான். மோஸ்ட்லி டேட்டா வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றோம்னா the data which we are sending and the data which we are getting is something which is of JSON format, not the JSON format and XML format. ஓகேங்களா? தென் அனதர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, HTTPனா என்ன, HTTPSனா என்ன? HTTP அப்படின்றது as already know, HTTP is a hypertext protocol, hypertext transfer protocol used to communicate between client and a server. Data வந்து simple textல வந்து share ஆகும், which is not a secured one. HTTPS அப்படின்னா என்னன்னா, which is a hypertext transfer protocol secure. ஓகேங்களா? which means HTTP na enna, which is used to communicate between client and server. And security, encryption, data plain text send panna maatom, which is encrypted, which uses SSL or TLS to encrypt the data. Mala vandu if you see HTTPS, here somewhere we have already saw that if it is a HTTPS, it uses the transfer layer security to encrypt communication. That is what நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். HTTPS அப்படின்னா சேம் HTTP தான், பட் டேட்டாவை நான் வந்து செக்யூர் பண்றதுக்காக we are using TLS or SSL to encrypt the data. So the main thing is security ன்னு வரும்போது HTTP is not a secured, but HTTPS is a secured one. டேட்டாவை plain text ஷேர் பண்ணுவோம், but in HTTPS we will be sharing the encrypted data. Then normal port for HTTP வந்து localhost 8080 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, so 80 தான் normal port. If it is HTTPS it will be 443. Protocol வந்து HTTP மட்டும் தான், but if it is a HTTPS we will be adding the SSL or TLS to encrypt the data. Use case வந்து HTTP ல நம்ம sensitive data எல்லாம் share பண்ணக்கூடாது. So for non-sensitive data we will be using a HTTP, and for sensitive data we will be using the HTTPS. So HTTPS is a secured version of HTTP
which uses SSL or TLS to encrypt TLS encryption to protect data during transmission. Okay. HTTP status code, it is very very important ஆன ஒரு விஷயம். நம்ம வந்து என்ன application develop பண்ணாலும் we need to know understand those status codes. Status code வந்து 3 digit number. The first digit which means 1 2 லாம் இருக்கு இல்லையா, the first number represents the class of response. இதுல வந்து டோட்டலா 5 இருக்கு. First, if it starts with 1 அப்படின்னா it is going to give us some informational one. If it is 200 அப்படின்னா which is a success இருந்துச்சு அப்படின்னா 200ல இருந்து 300 வரைக்கும், if it 200ல இருந்து 299 வரைக்கும், whatever starting from 2 it will be denoting a success one. If it starts from 3 it will be denoting a redirectional one. 4ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா it is a client side error. 4னா என்னோட side error. 5 அப்படின்னா server side error. Okay, this is the first digit of the response will be denoting the class of response. 1ல start ஆச்சுனா informational, 2ல start ஆச்சுனா success, 3 na redirectional, 4 na client side error and 5 na server side error. Most of the times நம்ம build பண்ற applicationல நம்ம என்னென்ன மாதிரி status codes யூஸ் பண்ணிருக்கோம், எதெல்லாம் பாப்புலரா பார்த்திருப்போம் அப்படின்னா 200 na okay, 201 if you are creating a resource and it is created na 201, 204 அப்படின்னா content எதுவுமே இல்ல, 300 means the redirectional, right? So moved permanently. 400 na என்னது client side error, bad request, ஒரு API call நான் வந்து ஏதோ API ல ஏதாச்சும் டேட்டா கொடுக்கல அப்படின்னலாம் வந்துச்சுன்னா bad request. 401 means if that user is not authorized, then 401 because that is also client side error, right? And then 4bidden, 404 client கொடுத்த டேட்டாவை என்னால fetch பண்ண முடியல, 404 is not present, which means data not found. 500 na internal server error. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம real usagesல learn பண்ணிருக்கோம். Those are common API responses which we have seen so far. After that நம்ம வந்து ரிசோர்ஸ்னா என்ன, யூஆர்ஐனா என்ன, and then சப் ரிசோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரிசோர்ஸ் அப்படின்னா இப்ப நான் வந்து www.google.comனு கொடுக்குறேன். google.comக்கு அடுத்து ஸ்லாஷ் எனக்கு சில டேட்டா வேணும் அப்படின்னா ரிசோர்ஸ். ஆஃப்டர் தட் ஸ்லாஷ் யூசர், ஸ்லாஷ் பாஸ்வேர்ட், ப்ராடக்ட், ஆர்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா, which is our resource. ரிசோர்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது, which is a data or object that exposes that our API வந்து எக்ஸ்போஸ் பண்ற டேட்டாவையோ ஆப்ஜெக்டிவோ தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். which is think of it as a noun. user, product, order எல்லாமே noun, கரெக்ட்டுங்களா? so that is what resource. URI அப்படின்னா என்னன்னா which is a uniform resource identifier. uniform resource identifier. resource அப்படின்றது என்னது, ஹோல் யூசரையும் கிடைக்கிறது தான் ஹோலா கிடைக்கிறது. பட் யூனிஃபார்ம் ஆர் யூனிக், which means unique resource identifier, right? Okay, uniform resource identifier, okay, which means it is the address to identify a resource. இப்ப பாத்தீங்கன்னா யூசர்ன்றது ரிசோர்ஸ், user/1 இப்படிலாம் கொடுக்கறது என்னன்னா URI, ரிசோர்ஸோட லொகேஷன். இப்ப HTTPSன்றது protocol, and then api.example.com என்றது domain name. This whole we can say it as a URI. This URI identifies user with 1. Okay, sub resource அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள இன்னொரு ரிசோர்ஸ் இருக்கு, அதை நம்ம fetch பண்றதுக்கு பேர் தான் sub resource. A sub resource is a resource that exists inside another resource. இப்ப வந்து யூசருக்குள்ள ஆர்டர் இருக்கிறது, இதெல்லாமே வந்து என்னன்னா sub resource, which means user is a main resource. Inside the user one we are fetching the data of that user. specific userல இருக்க ஆர்டரை fetch பண்றதுக்கு பேர் என்னது sub resource. இந்த real world analogy நம்ம என்ன வச்சுக்கலாம்னா a house is a resource. ஹவுஸ்ன்ற ரிசோர்ஸ்ல பர்டிகுலர் அந்த ஹவுஸுக்கு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ் இஸ் a URI. and then rooms inside the house is a sub resource. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில டெர்மினாலஜி, சில கான்செப்ட்ஸ். those and all we have learned in this day 1 of the
100 days Spring Boot Microservices Bootcamp, so that நம்ம இதுக்கு அடுத்து வந்து Spring Boot ஓட கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது it will be very useful and helpful for us. So மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, and then at the end you will get some idea what is response code, what is API, what is this, what is client, what is server, நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, ரெண்டு பேர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஏபிஐயோட ஸ்டேட்டஸ் கோட் என்ன, இந்த மாதிரி நிறைய நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் or if you have any doubts மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. I know this is not a that much important concepts for the day one, but இது வந்து தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஏபிஐனா என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்ண போறோம், அண்ட் தென் வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸ்னா என்னன்னு தெரியாம நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம். So those and all, it is very important. Those topics, it is very important. That's why I have explained you in this day one. I hope இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் தென் இட் வில் பி சாட்டிஸ்ஃபைங் ஃபார் யூ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதையுமே வந்து உங்களுக்கு ஓகே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்புறேன். ஐ ஹோப் இஃப் இட்ஸ் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் if this video is useful for you and anyone who is preparing for an interview or going to start their learning journey in Spring Boot, then அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க. It will be useful for them also. Thanks for watching our video. We'll see you in another video. Tomorrow, same 5 o'clock, I will be uploading the day 2 of 100 days Spring Boot Microservices Bootcamp. மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் 5 o'clock, Monday to Friday 5 o'clock டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.